ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை பிஎன்எஸ்எஸ் vlogs. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இனியும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போது குயிக்கான ஒரு ஈஸியான ரெசிபி, யார் வேணாலும் சீக்கிரமாக சமைச்சு காலையில் டிஃபனுக்கு இது எடுத்துக்கலாம். என்ன ரெசிபின்னா அவுல் உப்புமா. இத்தனை பேர் அவுலை சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரியல. அவுலை டேஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? டேஸ்ட் பண்ணுங்கள், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அவுலை எப்படி செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எண்ணெய், நீங்கள் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நெய் யூஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய இதெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் மேலே இதுலேயே வச்சுருக்கேன். அதை பார்த்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி வீடியோவை ஆன் பண்ணி கேட்டுகிட்டே பார்த்துட்டே செய்யுங்க. 2 ஸ்பூன் நெய், இல்லைன்னா 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், நல்லா சின்ன வெங்காயம், எவ்வளோ வெங்காயம் யூஸ் பண்ணுறீங்க, சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா, கொஞ்சம் காரமாக வேணும்னா பச்சை மிளகா நிறையா யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை, எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு, உங்களுக்கு உருளைக்கிழங்கு வேணும், உருளைக்கிழங்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சின்னதாக, நான் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன், நீங்கள் இன்னும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி போடுங்க. அப்படி உருளைக்கிழங்கு வேண்டாம் அப்படின்னு வச்சிங்கன்னா இது வேர்க்கடலை கூட நீங்கள் நல்லா வறுத்த வேர்க்கடலையை ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அவுல் உப்புமாவை நல்லா கழுவிட்டு ஊற வச்சு கழுவிட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டு வைங்க, கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதை செஞ்சு வச்சுருங்க. கழுவி வாஷ் பண்ணி வச்சுருங்க, தண்ணியை இருத்து வைங்க. அப்போ அதனால் சாஃப்ட் ஆகிடும். சாஃப்டான பிறகு இதெல்லாம் வதக்கி முடித்த பிறகு நீங்கள் இந்த அவுலை ஆட் பண்ணுங்கள். கடைசியாக எவ்வளோ கொத்தமல்லி ஆட் பண்ணுறீங்களோ அதுதான் இதில் ஹைலைட்டே. அடுத்து இங்கே பார்க்குறது செல்வம் கறி மசாலா தூள். நிறையா பேர் செல்வம் கறி மசாலா தூள் இதை தெரிஞ்சவங்க பயன்படுத்திகிட்டு இருப்பீங்க. அதுவும் நம்ம சேலமில் பார்த்திங்கன்னா இந்த செல்வம் கறி மசாலா தூளை பயன்படுத்தாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுவும் நான்வெஜ் சாப்பிட்றவங்க நிறையா இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இது அவங்க ஹோம்மேட்லேயே எல்லாம் ரெடி பண்ணி பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் ரொம்ப வருஷமாக இந்த கறி மசாலா, செல்வம் கறி மசாலா தூள் இருக்குது. இதை பயன்படுத்தி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நீங்கள் பார்க்குறது என்னென்னா, ஒரு சின்ன ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுருந்தேன் இந்த வாரத்தில் ஒரு நாள், அது உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதாவது முருங்கைக்கீரை கிள்ளி வச்சது, அடுத்தது தேங்காய், அடுத்தது வெங்காயம், அப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் நறுக்கி வச்சுருந்தேன். இது ஒரு வாரம் ஒரு ரெண்டு நாளைக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா கோதுமை தோசையை சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அதை கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நீங்கள் ஆக்கணும் அப்படின்னா அதில் கொஞ்சம் வெங்காயம், சீரகம், உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் நமக்கு அது. அப்புறம் இதில் நறுக்குன கொத்தமல்லி, நீங்கள் பார்த்ததில் என்னுடைய இதில் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி நான் நிறையா யூஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்களும் அதே மாதிரி நிறைய கொத்தமல்லி யூஸ் பண்ணுங்கள். இப்போ கொத்தமல்லி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விலையாக இருக்குது. அது அந்த மாதிரி பார்த்து யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கோதுமை அந்த மாவை நல்லா கரைச்சிடுங்க. நல்லா கரைச்சிட்டு கொஞ்சம் நேரம் அந்த இதில் இருக்கட்டும். அப்புறம் நீங்கள் தோசைக்கல்ல நல்ல கல் சூடான பிறகு தண்ணி மாதிரி கொஞ்சம் தோசையை ரோஸ்ட் மாதிரி தண்ணி மாதிரி கலந்து நீங்கள் சூடாக சர்வ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இந்த மாதிரி ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு. இதில் ஏதாவது பிடிச்சிருந்தால் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அடுத்து நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச எம்ப்ராய்டரி ப்ளவுசஸ். இதில் இருக்கிற டிசைன்ஸ் எல்லாம் பாருங்கள். ஒவ்வொரு சாரியோடு நான் ப்ளவுஸை மேட்ச் பண்ணியிருக்கேன். இதில் எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் பாருங்கள். அந்த சாரீ ஏன் வச்சுருக்கேன்னா, சாரியோட பல்லு டிசைன் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த எம்ப்ராய்டரிங் டிசைன்ஸை மேட்ச் பண்ணி போட்டிருக்காங்க. எல்லா டிசைன்ஸுமே பார்த்திங்கன்னா வேரியாக இருக்கும், ஒவ்வொன்றும் வேறு மாதிரி இருக்கும். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி எம்ப்ராய்டரிங் டிசைனிங் ப்ளவுஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து என்னென்ன உங்களுக்கு வீடியோஸ் போடணும்னு பிரியப்படுறீங்க அதை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி போடுறேன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.